ஹலோ எவ்ரிவன். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸில் 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணியிருப்போம். ஸோ அதன் மூலிமா நமக்கு நம்மளோட பயோமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. இதனுடைய யூசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எம்ஜிஎன் ரேகால இதனுடைய யூசேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ஊதியம் அப்படிங்கிறது இப்போ ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் மூலயமா தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத January 1, 2024 அதை மேண்டட்டரியாக மாற்றிருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் இருந்துச்சு, நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸுமே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த ஒரு ஆதார அடிப்படையிலான கட்டண முறை அப்படிங்கிறது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜாப் கார்டு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? வேலை அட்டை அப்படிங்கிறது இருக்கும். நம்மளோட ஜாப் கார்டை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜாப் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டோடையும் லிங்க் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 3-வே லிங்கேஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நம்மளோட ஜாப் கார்டு ஆதார் கார்டோடையும் லிங்க் ஆயிருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டோடையும் லிங்க் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பயோமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்மளோட ஆதார் நம்பர் போட்டாலே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக காசு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை. எங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆதார் நம்பர் பயோமெட்ரிக் டேட்டா இருந்தால் போதும், நம்ம இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். கேஷ் வித்ட்ரால், கேஷ் டெபாசிட், பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், மினி ஸ்டேட்மெண்ட் வாங்க எடுக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ். அதாவது நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம ஒரு லேமேனுக்கு தேவைப்படுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறையிலே நம்மளால பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது ப்ரோஸ் ஆஃப் ஆதார் டு ஆதார் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது மைக்ரோ ஏடிஎம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட் த்ரூ மைக்ரோ ஏடிஎம்ஸ் ஆப்ரேட்டட் பை பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் எக்ஸ்டெண்டிங் பேங்கிங் சர்வீசஸ் டு ரிமோட் ஏரியாஸ். அதாவது நமக்கு இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை மூலியமா பார்த்தோம்னா நமக்கு இந்த பேங்கிங் சர்வீசஸ் அப்படிங்கிறத நமக்கு மைக்ரோ ஏடிஎம்ஸ் மூலயமா நமக்கு ரூரல் ஏரியாஸ் வரைக்கும், ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே ஏறக்குறைய பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகைக்கிட்டையுமே பார்த்தோம்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது இருக்கு. அதன் மூலியமா நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்றதுனால நமக்கு எல்லாத்தையுமே பேங்கிங் செக்டாருக்குள்ள கொண்டு வர முடியும். அதான் சொல்ல வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரோஸ் ஆஃப் ஏப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். நம்ம அதை சொன்னோம். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது இதோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பேங்கிங்குள்ளேயே வராத ஆட்களையும் நம்மளால பேங்கிங் செக்டாருக்குள்ள கொண்டு வர முடியும். அதுதான். அடுத்தது கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடான ப்ரொசீஜர்ஸ். நம்ம ஆதார் நம்பர் சொன்னா போதும். ஓகேங்களா? நமக்கு நிறைய பெரிய பெரிய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரியான கட்டாயங்கள்லாம் கிடையாது. டைரக்டா ஆதார் நம்பர் நம்மளோட பயோமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடான ப்ரொசீஜராகவும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது செக்யூர் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த செக்யூர் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இந்த பின் நம்பர்னால நமக்கு வந்து மறந்து போகிறது, நிறைய பேருக்கு யூபிஐ நம்பரே மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும், ஏன்னா பயோமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறனால. சரியா? அடுத்தது காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேங்களா? இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு பெரிய பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறையை நம்ம சாத்தியப்படுத்துவதற்கு தேவைப்படாது. ஓகேங்களா? நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம நிறைய மக்களை பேங்கிங் செக்டாருக்குள்ள கொண்டு வர முடியுது. அப்போ இது ஒரு அட்வான்டேஜஸான விஷயம் தான். சரியா? அடுத்தது கவர்மெண்ட் சப்சிடி டெலிவரி. அரசாங்கமும் பார்த்தோம்னா அவங்களோட இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியாக மக்களோட வங்கி கணக்குகளுக்கு அந்த நிவாரண நிதி இந்த மாதிரியான விஷயங்கள் அமௌண்ட்டை வந்து போட்டு விடுறாங்க இல்லையா? இது எல்லாமே இப்போ ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை மூலமா பண்றப்ப டைரக்டா மக்களுக்கு வந்து இன்னும் சுலபமா அவங்களால அனுப்ப முடியுது. ஆதார் நம்பர் இருக்கா, எல்லா ஆதார் நம்பரையும் எடுத்து யார் யாரெல்லாம் பெனிஃபிஷியரியோ அவங்க நம்பருக்கு எல்லாம் அனுப்பி விட்டுலாம். சரிங்களா? அதுதான். அடுத்தது ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆதார் டு ஆதார் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆதார்லேருந்து மற்ற பேங்க் அக்கௌண்ட்ஸுக்குமே நம்மளால டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதான் இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அக்ராஸ் பேங்க்ஸ் அதையும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு
பாசிட்டிவ்ஸாக இருக்குது. இதுவே நமக்கு 100 நாள் வேலை திட்டத்தோட பொருத்தி பார்க்குறப்ப பார்த்தோம்னா இந்த ஜாப் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட் 3மே லிங்கேஜ் ஆகியிருக்கனால நமக்கு போலி வேலை அட்டைகளை வச்சிருக்கிறவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஃபேக் ஜாப் கார்ட்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபேக்காக யாராவது வேஜஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே அந்த வேலையே செய்யாம ஊதியம் வாங்குறவங்க அவங்களையுமே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதனால அரசாங்கத்துக்கு நிறைய நிதி அப்படிங்கிறது நமக்கு சேவ் ஆகுது அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு டேட்டா. சரிங்களா? ஸோ ஃபேக் ஜாப் கார்ட்ஸ் அப்படிங்கிறத எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா டிலே இன் வேஜ் பேமெண்ட், ஏன்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு இந்த ஊதியம் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த டிலே இன் வேஜ் பேமெண்ட் அப்படிங்கிறதும் இந்த டைரக்ட் பெனிஃபிட் இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை அப்படிங்கிறது இருக்கிறப்போ வேஜ் பேமெண்ட்ல டிலே அப்படிங்கிறதும் ஏற்படாது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா கான்ஸ் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிபெண்டன்ஸ் ஆன் ஆதார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஆதார் மேலே ஓவர் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயம் கொண்டு வருது. ஆதார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா மொத்த பேங்கிங் விஷயமே அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அது ஒரு முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்தது பயோமெட்ரிக் இஷ்யூஸ். ஓகேங்களா? நம்மளோட பயோமெட்ரிக்ஸ் நம்ம ரேஷன் கடையிலே போய் பயோமெட்ரிக்ஸ் வைக்கிறப்ப டிடெக்ட் ஆகாது. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு புவர் குவாலிட்டி ஆஃப் பயோமெட்ரிக்ஸ் டேட்டா தான் நம்ம வச்சிருக்கிறது. இன்னும் ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை. ஸோ அதுவுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது லிமிட்டட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நமக்கே பார்த்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கிறப்ப தான் இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை அப்படிங்கிறதுலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இது பொதுமக்களுக்கு தெரிய வருமா அப்படிங்கிறத கேட்டால் ஸோ அந்த அளவுக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது ஃப்ராட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராட் ரிஸ்க் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா நம்மளோட ஆதார் நம்பர் தெரிஞ்சு நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை க்ளோன் பண்ணிட்டாங்க, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட பணம் வந்து பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃப்ராட் ரிஸ்க் அப்படிங்கிறதும் இருக்கு. அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ்ன்னு வரப்போ நமக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, அது ரிமோட் ரூரல் ஏரியாஸில் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேலஞ்சாக தான் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்க்ளூசன் ரிஸ்க். இந்த எக்ஸ்க்ளூசன் ரிஸ்க் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது நமக்கு இதே விஷயத்த நம்ம எம்ஜிஎன் ரேகாவோட பொருத்தி பார்க்குறப்ப இந்த எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாப் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறதுனால மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, போலியாக வேலை அட்டை வச்சிருக்கிறவங்கள நாங்கள் எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெனியூனா இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை கூட இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறை வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்க்ளூட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? வேற என்ன எம்ஜிஎன் ரேகாவோட பொருத்தி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா ஆதார் கார்டோட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கூட நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட் மேபி மைனஸ்ல இருக்கலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இப்போ அரசாங்கம் டைரக்டா ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபா போடுறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் மைனஸ்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1000 ரூபா அப்படியே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ் அப்படிங்கிறதுமே இந்த ஆதார் அடிப்படையிலான கட்டண முறையில் இருக்க தான் செய்யுது. ஸோ போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு ஈக்குவலாக நம்மளால கொடுக்க முடியும். ஒரு தடவை நல்லா படிச்சு பாருங்க. தேங்க்யூ.